Hello students, welcome to Geetha Max YouTube channel. இப்போ நம்ம exercise 1.2ல first sum பார்க்குறோம். Prove that root 5 is irrational. root 5 is irrationalனு சொல்லி கொடுத்துருக்காங்க. root 5 வந்து irrationalaக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா ரேஷ்னலாக கொண்டு வரணும். ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஃபேக்ட் கொண்டு வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு கணக்கு வந்து எளிமையாக இருக்கும். நம்மளாக அசியூம் பண்ணிக்கிறோம். ரூட் 5 வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க, இர்ரேஷ்னல் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ரூட் 5 வந்து ரேஷ்னல்னு சொல்லி நம்ம வந்து கொண்டு போகிறோம். அது எப்படி கொண்டு போகிறோங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளாக அசியூம் பண்ணிக்கிறோம். என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், லெட்டஸ் அசியூம் டு த கான்ட்ரரி. இது வந்து கான்ட்ரரி தப்பாக இருக்கலாம். கான்ட்ரரி assume that கூட எழுதிக்கலாம். contrary that's equal to root 5 is rational. what is the mean by rational? rationalனா என்னதுமா, fractional number. rationalனா fraction number தான் வந்து நம்ம rational சொல்லுவோம். அதனால் rationalனு எழுதும்போது நம்ம என்ன எழுதிக்கிறோம், root 5 can be written as a by b. இந்த a by b வந்து என்னது, integers. aவும் bயும் வந்து என்னது, integers. இன்னொன்று வந்து என்னென்னா a and b are கோப்ரைம். கோப்ரைம்னா என்னது, HCF equal to 1. அதாவது ஒன்றை தவிர எந்த ஒரு டிவைஸ் ஃபேக்டர்ஸோ இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். எழுதிக்கோங்க. ரீசன் வந்து ஏ பி ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம் ஆர் இண்டிஜர்ஸ்னால் இசட்னு சொல்லி போட்டுக்கோங்க, இல்லை பிலாங்ஸ் டுன்னு கூட போட்டுக்கோங்க. ஏ அண்ட் பி ஆர் ஏ கமா பி பிலாங்ஸ் டு இசட். அதுக்கப்புறம் ஏபிஆர் கோப்ரைம். கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம், கோப்ரைம்னா என்னது, கோப்ரைம் மீன்ஸ் HCF ஈக்குவல் டு 1. HCF வந்து 1 தான் இருக்கணும். HCF வந்து 1 தான் இருக்கணும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கோப்ரைம் நம்பர்னால் HCF வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ வந்து கோப்ரைமுடைய மீனிங்ஸ் தான் இது. இப்போ வந்து நம்ம கணக்கு படி போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் 5 ஈக்குவல் டு ஏ பை பி. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்படின்னா என்ன வரும், 5 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்னது, 5b ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு. அப்படின்னா என்ன வருது, 5 டிவைட்ஸ் a ஸ்கொயர்டு. 5 டிவைட்ஸ் a ஸ்கொயர். அப்படின்னா என்னது, 5 is a prime. 5 is the prime number. 5 வந்து prime number தானே. 5 is a prime number. ஓகே, therefore 5 divides a ஸ்கொயராக டிவைட்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன எதாலையும் டிவைட் ஆகும், 5 டிவைட்ஸ் a ஆல்சோ. இப்போ வந்து ஏஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஏ ஆல்சோன்னு சொல்லி கொடுத்துட்டோம். புட் நம்ம வந்து என்ன செய்கிறோம், சம் இன்டிஜர்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு ஒரு மாறிலி எடுத்துக்கிறோம். புட் ஏஸ் ஈக்குவல் டு சம் 5tன்னு எடுத்துக்குவோம். ஃபார் சம் இன்டிஜர் டி. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஏ கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 5b ஸ்கொயர்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. இந்த ஏஸ் ஈக்குவல் டு 5t சப்ஸ்டியூட்டிங் ஏஸ் ஈக்குவல் டு 5t இன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 5b ஸ்கொயர்டை அப்படி போட்டுக்குவோம். b ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் பதில் வந்து என்ன செய்கிறோம், 5t த ஹோல் ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டு தானே இருக்குது, த ஹோல் ஸ்கொயர்டு போட்டுக்கிறோம். போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 5b ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது நம்மளுக்கு, 5b ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 25t ஸ்கொயர்னு கிடச்சிரும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து b ஸ்கொயர்டு வந்து என்ன வரும், இந்த 5 வந்து இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும், பெருக்கல் இன்னொரு பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். அப்படின்னா b ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 5t ஸ்கொயர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் 5 டிவைட்ஸ்
b squared. 5 divides b squared என்ன அர்த்தம்? 5 also 5 divides b also. அப்படா என்ன வரும்? 5 is a prime. 5 is a prime. ப்ரைமாக இருக்குது. இப்போ ஏக்கு பிக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன இருக்குது? 5 is a காமன் ஃபேக்டர்னு தெரிஞ்சுது. therefore a, b have 5 as a காமன் ஃபேக்டர். நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் வரணுமா? வரக்கூடாது. நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? 5 வந்துருச்சு. அப்படா என்னது? இந்த இது வந்து கான்ட்ரடிக்ட். நம்ம எடுத்துருக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன எழுதணும்? திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் த ஃபேக்ட். திஸ் contradiction of the fact has arisen because of our assumption incorrect of assumption. நம்ம எடுத்துக்கிட்டது வந்து தப்பு. incorrect assumption that root 5 is rational. நம்ம root 5 rational எடுத்துட்டோம் இல்லையா? அது வந்து தப்பு. அதனால் hence root 5 is irrational. இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைப்பில் உள்ள சம் எல்லாமே கான்ட்ரடிக்ட்ஸ் த ஃபேக்ட் கொடுத்து செய்யணும். நம்ம கொடுக்கணும். கான்ட்ரடிக்ட் த ஃபேக்ட்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்துருக்க அந்த பின்னம் வந்து என்னது? a, b வந்து ஒரு கோப்ரைமாக இருக்கணும். 1 மட்டும்தான் வந்து அதனுடைய ஃபேக்டர்ஸாக இருக்கணும். எனிவே வேறு என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் அது வந்து கான்ட்ரடிக்ட்ஸ் த ஃபேக்ட். இந்த டைப்பில் ஒரு கணக்கு கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.